Hello everyone, welcome to Code with Wiki. இது 365 days coding challengeல டே 9. ஸோ டே 9ல நம்ம பார்க்குற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா லார்ஜ் எலிமெண்ட் இன் த அரே. ஸோ எக்ஸாம்பிள் இன்புட்டில் நமக்கு ஒரு 6 நம்பர்ஸ் இருக்குது. இந்த 6 நம்பர்ஸில் இருக்கிறதுலே பெரிய நம்பர் எது அப்படிங்கிறத நம்ம ப்ரோக்ராம் வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ இப்போ இந்த இருக்கிற அரேயில் இருக்கிறதுலே பெரிய நம்பர் வந்து மேக்ஸிமம் எலிமெண்ட் எது அப்படின்னா 23. ஸோ கொடுத்துருக்க அரேயில் 23 தான் இருக்கிறதுலே பெரிய நம்பர். ஸோ இதை எப்படி நம்ம ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறது? ஸோ ஃபஸ்ட் அப்ரோச் வந்து ரொம்ப சிம்பிள். சார்ட்டிங்னு சொல்லுவாங்க. சார்ட்டிங், ஓகே. ஸோ இந்த சார்ட்டிங் அப்படிங்கிறது என்னென்னா நம்பர்ஸை அந்த அரேவை அரேஞ்ச் பண்ணுறது. எய்தர் அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டர், அது ஏறு வரிசையில் ஆர் இறங்கு வரிசையில் நம்பர்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணுறது தான் சார்ட்டிங், ஓகே. ஸோ இப்போ இந்த இதில் நம்ம வந்து அசெண்டிங் ஆர்டரில் பண்ணோம் அப்படின்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வர போகிற மாதிரி. ஸோ சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வர போகிறது வந்து 5, 8, 9, 12, 17, 23, ஓகே. இது வந்து இந்த அரேயில் இருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் நான் அசெண்டிங் ஆர்டரில் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவே டிசெண்டிங் ஆர்டரில் பண்ணோம் அப்படின்னா அதுவே பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு போகணும், ஓகே. ஸோ ஒன்ஸ் நம்ம சார்ட்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவை என்ன, பெரிய நம்பர் தேவை. ஸோ பெரிய நம்பர் நம்ம அசெண்டிங் ஆர்டரில் நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா பெரிய நம்பர் கடைசியாக இருக்கும், ஓகே. ஸோ அரேயில் கடைசியாக இருக்க நம்பரை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், பெரிய நம்பர் கிடச்சிரும். அதுவே நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டாக இருக்கிற எலிமெண்ட்டு நமக்கு கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு சிம்பிளான அப்ரோச். பட் இதில் ஒரு டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னா சார்ட்டிங். ஸோ நிறையா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில், சி மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் சார்ட்டிங் வந்து இருக்காது. அப்போ சார்ட்டிங் பண்ணுறதும் நம்மளே தான் பண்ணி ஆகணும். பட் மாடர்ன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைக் ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தான், ஸ்விஃப்ட் இந்த மாதிரியான லாங்குவேஜஸில் இந்த சார்ட்டிங்கிறது ஒரு ஒன் ஃபங்க்ஷனை கால் பண்ணால் போதும் நடந்துடும், ஓகே. பட் நம்ம இந்த அப்ரோச் கற்றுக்கிறதுக்காக நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணல. நம்ம இந்த சார்ட்டிங் பண்ணாமல் எப்படி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளமில் நம்மக்கிட்ட 6 நம்பர்ஸ் இருக்குது, ஓகேயா. ஸோ அந்த 6 நம்பர்ஸில் ஏதாச்சும் ஒரு நம்பர், ஓகேவா, ஏதாச்சும் ஒரு நம்பரை நம்ம வந்து இதுதான் பெரிய நம்பர் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம், ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பெரிய நம்பர் அப்படின்னு ஒரு ஸ்டோர் பண்ணுறதுக்கு மேக்ஸ்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு நம்பர் இருக்கு இல்லையா, இந்த 12, அதை வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ அரே ஆஃப் 0 ஃபஸ்ட்டு நம்பர் இருக்கு இல்லையா 12, அந்த 12 வந்து நான் இப்போதைக்கு பெரிய நம்பர் அப்படின்னு நான் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன், ஓகேவா. ஸோ நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 12 இருக்குல்ல, அந்த 12 மீதி இருக்க எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல அரேயில், அந்த எலிமெண்ட்ஸ் கூட ஒன்றா நான் கம்பேர் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த மேக்ஸையும், ஓகேவா, இந்த மேக்ஸையும் அரே ஆஃப் 1 இது ரெண்டையும் நான் வந்து கம்பேர் பண்ணுறேன். ஸோ மேக்ஸில் என்ன இருக்குது, 12 இருக்குது. அரே ஆஃப் 1ல் என்ன இருக்குது, 5 இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எது பெரிய நம்பராக இருக்குது, 12 தான் பெரிய நம்பராக இருக்குது. பட் மேக்ஸில் ஏற்கனவே 12 இருக்குது, ஸோ பிரச்சனை இல்லை, நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. அடுத்து அரே ஆஃப் 2 கூட நான் கம்பேர் பண்ணுறேன். ஸோ 12 இருக்குது, 2 கூட என்ன இருக்குது, 8 இருக்குது, ஓகேவா. ஸோ 12ஐயும் 8ஐயும் நான் கம்பேர் பண்ணுறேன். இப்போ எது பெரிய நம்பர், ஸ்டில் 12 தான் பெரிய நம்பர். ஸோ அப்போ நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. அடுத்து அகைன் மேக்ஸில் என்ன இருக்குது, 12 இருக்குது. அப்புறம் 23யோட நான் கம்பேர் பண்ணுறேன். ஸோ கம்பேர் பண்ணுறப்ப இதில் பெரிய நம்பர் எது, இதில் பெரிய நம்பர் வந்து 23. அப்போ ஏற்கனவே இருந்த 12, ஏற்கனவே வந்து என்ன இருக்குது, 12 இருக்குது. அந்த 12 விட புதுசாக நமக்கு வந்து 23ன்னு ஒரு நம்பர் வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 23யை தூக்கி இந்த மேக்ஸில் நம்ம போட்டுக்கணும், ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அகைன் நம்ம அடுத்தடுத்த இருக்க நம்பர்ஸ் 17ல் போய்ட்டு நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ இப்போ மேக்ஸ் என்ன இருக்குது, 23 இருக்குது. இப்போ அரேயோட எலிமெண்ட் 17. ஸோ இப்போ 23யும் 17ஐயும் கம்பேர் பண்ணும்போது 23 தான் பெரிய நம்பர். ஸோ இப்போ நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ அடுத்து என்ன இருக்குது, 9 இருக்குது. ஸோ அப்போ 23ஐயும் நம்ம 9ஐயும் கம்பேர் பண்ணணும். ஆப்வியஸாக 23 தான் பெரிய நம்பர். மேக்ஸ்லேயும் அதுதான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு எலிமெண்ட்ஸ் இல்லை, அரே முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ இந்த அரேலையே இருக்கிறதுலே பெரிய நம்பர் எங்கே இருக்குன்னா மேக்ஸில் இருக்குது, மேக்ஸுங்கிற வேரியபிள் நம்ம இருக்குது. ஸோ பேசிக்காக ஒன்றுமே கிடையாது, நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிற எலிமெண்ட்டை மேக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். அந்த அசியூம் பண்ணிக்கிட்டு மீதி இருக்க எலிமெண்ட்ஸில் நம்ம 1 by 1 நம்ம கம்பேர் பண்ணுறோம். அப்படி கம்பேர் பண்ணும்போது பெரிய நம்பர் கிடச்சிச்சு அப்படின்னா அதை மேக்ஸாக மாற்றிடுறோம். சிம்பிளான லாஜிக். ஸோ இதுக்கு சூடோ கோட் எப்படி இருக்கும் அப்படின்னா
ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே மேக்ஸ் ஈக்குவல் டு அரேயில் ஃபஸ்ட் எலிமெண்ட். ஓகேவா? நீங்கள் அரேயில் ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுக்கலாம், இல்லை அரேயில் லாஸ்ட் எலிமெண்ட்டும் எடுக்கலாம். இது ரெண்டும் எடுத்தோன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக முடிஞ்சிடும். மீதி இருக்க எலிமெண்ட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ மீதி இருக்க எலிமெண்ட்ஸை நம்ம லூப் யூஸ் பண்ணி தான் எடுக்கணும். ஐ வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், ஏன்னா 0வில் தான் நம்ம மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ ஐ வந்து எது வரை போகணும்னா கடைசி இண்டெக்ஸ் வரைக்கும் போகணும். அப்புறம் ஐ வந்து ப்ளஸ் ப்ளஸ். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த புதுசாக வர்ற நம்பர் அதையும் அரே ஆஃப் ஐயையும் மேக்ஸையும் கம்பேர் பண்ணுறோம். எப்படி கம்பேர் பண்ணுறோன்னா புதுசாக வர நம்பர் ஏற்கனவே இருக்க மேக்ஸை விட அதிகமாக இருக்கான்னு செக் பண்ணணும். அப்போ கிரேட்டர் தென் சிம்பிள் மேக்ஸை விட அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒருவேளை இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா மேக்ஸை வந்து அப்டேட் பண்ணிடுறோம் அரே ஆஃப் ஐன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த லூப் வந்து திரும்ப திரும்ப ஒரு நம்பர்ஸாக எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த லூப் முடிஞ்சு நம்ம இங்கே வரும்போது நமக்கு வந்து மேக்ஸ் தான் நம்மளோட பெரிய நம்பர். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த ப்ரோக்ராமுக்கான லாஜிக். ஸோ இந்த லாஜிக்கை நம்ம வந்து இப்போ வந்து கோட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இப்போ விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டே 9க்கான ப்ராப்ளம். ஸோ டே 9ல் நம்ம என்ன பார்க்குறோன்னா லார்ஜ் எலிமெண்ட் கரெக்டாக. ஸோ லார்ஜ் எலிமெண்ட்டு .js. ஸோ எப்பயும் போல் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, லார்ஜ் எலிமெண்ட் இன் அரே. ஓகே, இன் அரே. ஓகே, ஸோ நமக்கு இன்புட்டாக நமக்கு வந்து ஒரு அரே வேரியபிள்ஸ் வந்து அரே வந்து வரப்போகுது. நம்ம இதில் இருக்கிறதுலே பெரிய நம்பரை கண்டுபிடிச்சி நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இன்புட்டுக்கு நான் ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஸோ அதில் வந்து 12, 5, 8, மேபி 7, 23, 17, 9. ஸோ 6 டிஜிட் இருக்கிற நம்பரை வந்து நான் இன்புட்டாக வச்சுக்கிறேன். ஸோ இதில் நான் வந்து கால் பண்ணுறேன். ஸோ லார்ஜஸ்ட் எலிமெண்ட் அரே அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு இந்த அரே வேரியபிளை பாஸ் பண்ணுறேன். ஸோ இதுலேருந்து எனக்கு வர நம்பரை லார்ஜுங்கிற வேரியபிள் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபார்மேட் யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிக்கிறேன். large element in array is large. ஸோ ஜஸ்ட் நான் ஃபார்மேட் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இன்புட்டுங்கிற ஒரு அரே இருக்குது, இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், வர ரிசல்ட்டை நான் ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம இந்த இடத்துல தான் இந்த நம்ம ப்ரோக்ராமுக்கான லாஜிக் எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பரை நான் பெரிய நம்பர்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஸோ லெட் மேக்ஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் 0. ஸோ அரே ஆஃப் 0 தான் பெரிய நம்பர் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற நம்பர்ஸ் கூட நான் கம்பேர் பண்ணுறேன். ஸோ இப்போ ரிமைனிங் இருக்கிற நம்பர்ஸ் வந்து ஐ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஐ லெஸ் தென் அரேயோட சைஸ் வரைக்கும் நமக்கு போகணும். அப்புறம் ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, ஸோ நமக்கு அரேலேருந்து வரக்கூடிய ஒரு எலிமெண்ட்ஸையும் நம்ம ரைட் பண்ணணும். அரே ஆஃப் ஐ. ஸோ இந்த ஐ வந்து ஏற்கனவே இருக்க பெரிய மேக்ஸை விட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நான் மேக்ஸவே அப்டேட் பண்ணிடுறேன், அந்த நம்பரை மேக்ஸில் போட்டு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த லூப் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் மேக்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ இதுலேருந்து நமக்கு இந்த ஃபங்க்ஷனில் லார்ஜ் எலிமெண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ நான் இந்த ப்ரோக்ராமை வந்து நான் ரன் பண்ணுறேன். நோட் 9th ப்ரோக்ராம். ஸோ லார்ஜ் எலிமெண்ட். ஸோ சம்திங் எரர் அடிக்குது. ஓகே, சாரி, அகைன் இந்த இன்புட் வேரியபிள் இங்கே யூஸ் பண்ணணும். ஸோ இந்த அரேயில் லார்ஜ் எலிமெண்ட் வந்து 23. ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் சில கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு கோட் வித் விக்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கோடிங் கற்றுக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா கோட் வித் விக்கே ஷேர் பண்ணுங்கள்.